கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அருகே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேத்தி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பினல் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான நல்ல நாள், பரிசுத்தமான நல்ல நாள், விடுதலைக்குரிய நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியாக, எங்கள் தேவனை தரிசிக்கும்படியாக நாங்கள் கூடி வருவதற்கு தேவரீர் எங்கள் தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் தேடி வந்து எங்கள் மேய்ப்பரானவர் எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து கண்ணின்மணி போல எங்களை வழிநடத்தின தயவை எண்ணி பார்த்து உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை பாட, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்க, உங்களுடைய சமூகத்தில் பலனடைய தேவரீர் எங்கள் கிருபை தந்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை தேவரீர் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து தந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக காணப்பட தேவரீர் கிருபை செய்தார்களும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் முதலாவது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை ஹிம் நம்பர் 1 பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரே என்கிற பாடலை நாம் பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சொல்வதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மண்ணிலே செய்வது போல பூமியிலே செய்வதாக. அன்றாடம் எங்களுக்கு தாரும், எங்களுடைய செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம்பதி சொன்ன வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இந்த பிரமாணங்கள் ஜபம் என கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சொர்க்க ஜபம். வழி தப்பினவர்களை நீதி மார்க்கத்திலே திருப்பும்படி உம்முடைய சத்தியத்தின் ஒளியை காட்டுகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, கிறிஸ்துவ மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற யாவரும் தங்கள் மார்க்கத்திற்கு ஏற்காத வைகளை விலக்கி போடவும் அதற்கு ஏற்ற யாவற்றையும் பின்பற்றி நடக்கவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பகுதி, அதை தொடர்ந்து நிருப வாக்கியத்தை வாசிக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 43 முடிய. அப்போஸ்தலர் 9:32 முதல் அதிகாரம் முடிய. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பர்சுவானிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாயின் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான்.
அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் என்றான் என்பது. வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பகுதி, முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. Book of Revelation chapter 7 verses 9 to 17. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்கூப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. John chapter 10 verses 22 to 30. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிக்காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவர்களை என் பிதா கைகளிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும்
விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாகும் முன்னே தமது பிதாவிலே ஜெனித்தவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் இருக்கிறவர், பிதாவுடையவர், சகலத்தில் உண்டாகிறவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே நமக்காக கொண்டு காலத்தில் சிவகாரிட்டு பாடுபட்டு மரித்து அடக்கப்படப்பட்டார். வேதவாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவுக்கு வலதுபார்சையிலிருக்கிறார். ஒருவரும் மரித்தோரும் நியாயத்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனுக்கு புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட விசுவாசிக்கிறவருமாய் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோரும் எழுந்தருளும் மறுமைக்கு ஜீவன் உண்டாகும்படி காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். அறிவிப்பு. அறிவிப்புகள். திருமண நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் ஏபிலும் மிஸ்ஸஸ் ஜெமி ஏபிலும் தங்களது திருமண நாளை மே மாதம் 16ஆம் தேதி, அதாவது இன்று கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதேபோல் சாம் ஆசிரும் ஜான்சி சாமும் தங்களது திருமண நாளை மே மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை பிள்ளைகளுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:4. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் மேல்களை உனக்கு அருள் செய்வார். திருமண நாட்களை கொண்டாடி பிள்ளைகளுக்காக உன்னிடம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, இப்பொழுதும் கத்தாவே தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக உங்களை பார்த்து நாங்கள் வருகிறோம்ப்பா. அப்பா ஏபிளையும் ஜெமியும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து வருகிறோம்ப்பா. அப்பா கடந்த முழு ஆண்டும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கிருபைகளை பிள்ளைகளை தாங்கி இந்த புதிய திருமண நாளை கத்தாவே நீங்கள் காண இன்று செய்கிறீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே கத்த நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாள் ருசித்து பார்க்கிற கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுத்து கத்தாவே நீங்கள் நடத்துவதற்காக நன்றி. சகல நன்மையிலையும் கிருபையிலையும் கொடுத்து கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல் கத்தாவே சாமும் ஜான்சியும் கத்தாவே திருமண நாளை கத்தாவே அப்பா இந்த வாரத்திலே கொண்டாடுகிறார்கள்ப்பா. அவர்களும் கத்தாவே அப்பா இந்த புதிய ஆண்டை கத்தாவே திருமண வாழ்க்கையில் நீங்கள் காண செய்கிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த புதிய ஆண்டில் கத்தாவே கர்த்தர் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தை வீடுகளை உனக்கு அருள் செய்வார் என்ற வாக்குத்தத்தப்படி கத்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் பிள்ளைகளுக்கு கத்தாவே நீங்கள் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்போ நீங்கள் நடத்துவதற்காக நன்றி ராஜா. சகலத்தையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு சேர்க்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றார். யோவான் 10:27. My sheep listen to my voice, I know them, they follow me. John 10:27. Amen. Amen. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவைகள்
என்னோட பெண் எனக்கு பெண் சொல்கிறது. யோவான் 10:27. My sheep listen to my voice. I know them and they follow me. John 10:27. Amen. ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. யோவான் 10:27. My sheep listen to my voice, I know them and they follow me. John 10:27. Amen. ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதா. யோவான் 12:27. ஆமென். ஆமென். சாட்சி நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலும் கிருபையிலும் மாஸ்டர் அற்பங்களையும் நாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பிரைஸ் லார்ட். நாங்கள் லாஸ்ட் வீக் திடீர்னு பிளான் போட்டு ஆக்சுவலாக வந்து அங்கே பாஸ்டர் எங்களை வர சொல்லியிருந்தார். சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணல, அது நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் நான் சைன் போட்டு கொடுக்குறேன். நான் சொன்னேன், ரிக்கிட்ட சொன்னேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நீங்கள் தான் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, சின்ன பிள்ளைங்க தானே, போயிட்டு வாங்க, நான் வரலன்னு. இல்லை வாங்கன்னு சொன்னால். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே பிளான் போட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீனாவுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. என்னென்னா அவளுக்கு டைஃபாய்டு ஜுரம். அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் டயக்னோஸ் ஆகி வருது, ரிப்போர்ட் வருது. ஸோ அதனால் அவள் ஏற்கனவே ரொம்ப சிக்காகி படுத்து எந்திரிச்சிட்டு இருந்தா. அதில் அன்றைக்கெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குது, நீங்கள் என்னால் முடியல மம்மின்னு அழுதுகிட்டே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு அங்கே இருந்தோம், ஒரு 2 நாள் இருந்தோம். 3ஆவது நாள் கிளம்பி வரும்போது காரில் ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் போட, இப்போ அவன் நைட்டு பெட்ரோல் போட்டிருக்கிறான். பட் அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான் அதை வந்துட்டு ஹைவேஸ் வரைக்கும் கொஞ்சம் ஓட்டிடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நடுவில் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவனை பார்க்க வந்தனால அவனை கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் அங்கெல்லாம் கொஞ்சம் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே அந்த பெட்ரோல் காலியாக இருந்திருக்கு. அவனுக்கு தெரியாது. ஹைவேஸ் ஃபுல் ஸ்பீடில் வண்டி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நடுவில் அப்படியே ஒரு ஜெர்க் கொடுத்த மாதிரி அப்படியே நின்றுடுச்சு. அப்புறப்பா நின்றுச்சு. எனக்கு டக்குன்னு ஹார்ட் நின்று போச்சு. என்னென்னா சடனாக நிற்கிது, பின்னாடி ஃபுல் ஸ்பீடில் வண்டிங்க வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் தூக்கியிருக்கோம். அந்த பயத்தில், ஐயோ இசப்பா நாங்கள் என்ன தப்பு செஞ்சோன்னு தெரியல, நாங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்கப்பா, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, என்னென்னா நாங்கள் கிளம்பும்போது நான் எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் இங்கேருந்து கொஞ்சம் நான் ஒரு மும்பை தாண்டி ஒரு இடம் கொஞ்சம் கிளம்புறேன்னா உடனே ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு தான் நான் கிளம்பேன். அது அந்த ஹேபிட் பிள்ளைங்களை எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி நான் நல்லா தூங்கிட்டேன், கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு வந்து ரிக்கி வந்துட்டு, மம்மி கிளம்புங்க, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பையெல்லாம் வச்சுட்டு வாங்கன்னொடனே அந்த தூக்க கலக்கத்தில் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நேராக அப்படியே கண்ணை அப்படியே அரை ஸ்லீப்பில் அப்படியே போய் காரில் உட்காந்துட்டேன். அதனால் ப்ரே நான் சொன்னேன், எனக்கு என்னப்பா அங்கே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான், இசப்பா நான் அங்கே என்ன தப்பு செஞ்சால் மன்னிச்சிருங்கன்னா. அது நல்ல காலம். அவனுக்கு பிரேக் போட்டு நிறுத்துகிறான். பின்னாடி வந்த வண்டி வந்து ஒரே ஒரு வண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து அப்படியே வந்து சைடில் எடுத்துட்டான். அதுக்கப்புறமா இவன் இறங்கி நடு ஹைவேஸில் அப்படியே வண்டியை ஸ்டியரிங் பிடிச்சி இறங்கி திருப்பிட்டு, இவனுக்கு அது வரைக்கும் தெரியாது பெட்ரோல் இல்லைன்னு. வண்டியை திருப்பிட்டு அதுக்குள்ளே சைடில் ஒரு லேன் மாதிரி போச்சு, லாரி லேன் மாதிரி. அந்த இதில் நுழைஞ்சு லாரிங்களுக்கு நடுவில் காரை நிப்பாட்டிட்டு நடு வெயில் எங்களால் உட்காரக்கூட முடியாது, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு திணறிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கே கடையில் உட்காரலன்னா எல்லாம் சிகரெட் ஸ்மோக்கிங். அங்கே என்னால் உட்காரக்கூட முடியல. எனக்கு ஐ வாஸ் கோயிங் அவுட் ஆஃப் பிரெத். அப்படியே முடியாமல், இசப்பா எங்களோட கூட இருங்கப்பா, குடி சீக்கிரம் முடிச்சிருங்கன்னா. அப்படியும் 2 hours ஆகிடுச்சு அங்கே எங்களுக்கு டைமு. 2 hours முடிச்சு நாங்கள் 6 o'clock வந்து ரீச் ஆகணும்னு நினச்சோம். நைட்டு 9 o'clock தான் வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறமா வண்டி என்னென்னு பார்த்தா மெக்கானிக்லாம் கூப்பிட்டா, நான் மெக்கானிக் ஷெட் அங்கே தான் இருக்கேன். ஆனால் அவர் சொல்லிட்டார், நான் வந்து லாரிஸ் தான் பார்ப்பேன், உங்களுக்கு வண்டி பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாமோ ரிக்கி ஃபோன் பண்ணி ரொம்ப இதாகிட்டோம். நாங்கள் எல்லாருமே துவண்டு போய் உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குறோம். அப்போ நான் கண்ணை மூட்டி, எஸ்ஸப்பா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலன்றேன், ஜாம் பண்ணல. நான் சொன்னேன், நான் என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஜாம் பண்ணாமல் எப்படி வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க. இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுங்கப்பான்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி மெக்கானிக் வந்து பார்த்துட்டு, இது வந்து பெட்ரோல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், எனிவே நீங்கள் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கன்னா, பெட்ரோல் ரொம்ப தூரம் போகணும். ஆனால் ரிக்கி சொன்னால், நீங்களே என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க வண்டி இல்லைன்னு சொல்லி வச்சுட்டு வண்டியில் போயிட்டு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ப்ரைஸ் தி லார்ட். நான் எதிர்பார்க்கல, ஏதாவது மேஜர் ஏதாவது ஃபால்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் பெட்ரோல் மட்டும்தான். அப்போ அவன் சொன்னால் நீங்கள் பெட்ரோல் இப்போ 2 லிட்டர் போட்டிருக்கீங்க, நீங்கள் போயிட்டு மெயின் ரோட் போன உடனே எந்த பங்காவது பார்த்தீங்கன்னா முதல்ல பெட்ரோல் போடுங்கன்னா அதுக்கப்புறம் பத்திரம். அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே ஸ்டார்ட் பண்ணது நேராக வீடு வந்து இறங்குற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் பத்திரமா எங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். ரீனாவும் இப்போ இதாக ரெக்கவர் ஆன மாதிரி தெரிலன்னா திருப்பி அந்த ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கு. ஆயிடுச்சு அவளுக்கு 15 days ஆயிடுச்சு. கூட அந்த ஃபீவர் அவளுக்கு போகுது, மறுபடியும் ஃபீவர் வருது என்னெல்லாம் இப்போ செகண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா டைஃபாய்டுன்னு இது வரைக்கும் ரிப்போர்ட் வந்திருக்குது. இப்போ சொல்கிறாங்க ஒருவேளை யூடிஐ பிரச்சனை இருக்கலாம். யாருக்குமே எதுவுமே டயக்னோஸ் பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது கடவுள் கையில் தான் நாங்கள் ஒப்படைச்சிட்டு நாங்கள் உட்காந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம். அவளுக்கு வேலைக்கு அவர் டியூட்டி ஜாயின் பண்ண போகிற நேரத்தில் இப்படி ஒரு பெரிய தடங்கள். ஏன்னா ஏற்கனவே அவள் ஜாயின் பண்ண வேண்டிய நேரத்தில் அவங்க பாஸ் ரொம்ப சிக்காகி ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டாங்க. அதனால் அந்த எல்லா இதுவுமே ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ணணுன்ற டைமில் இவளுக்கு பயங்கர சிக்காய் இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிற அவளால் எழும்ப கூட முடியல. நேற்று கஸ்தூரி சிஸ்டர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஒரு பேக் ஒன்று என் வீட்டில் விட்டு போயிருந்தாங்க கல்யாணத்தோடு வந்திருந்தப்போ. அதை பிக்கப் பண்ண வரும்போது அவள் படுத்துருந்ததை பார்த்துட்டு அவங்களே சொன்னாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பிள்ளை இப்படி எழும்ப கூட முடியாமக்கா. அப்புறம் வந்து ப்ரே பண்ணிவிட்டு போனாங்க. நாங்களும் ப்ரேயரில் தான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வச்சுட்ருக்குறோம். அவள் எனக்கு இல்லை மம்மி, நேற்று நைட்டு திடீர்னு நான் சொன்னேன் உனக்கு ஏன் அவ்வளோ ஒரு அவிசுவாசம் வருது? அவள் சொல்கிறா நான் பிழைக்கிறது கஷ்டம் மம்மி நான்ன்ற வாயால். நான் சொன்னேன் இந்த வார்த்தையை சொல்லாது, எனக்கு இந்த நெகட்டிவ் டாக்ஸ் எனக்கு வரவே கூடாது. இதே தான் உங்கள் அப்பா சொன்னாங்க ஒரு 1 year பிஃபோர், எக்ஸாக்டாக 26 January அவங்க சொல்கிறாங்க. 1 வருஷம் முன்னாடி நான் இருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இப்போ கடந்துருவேன். நாங்கள் 1 வருஷத்தில் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டார் அவர். கரெக்டாக அடுத்த January 27 அன்றைக்கி அவர் எங்களை விட்டு பிரிஞ்சார். அதே வார்த்தை அவர் சொன்ன அதே வார்த்தை அந்த டோனில் சொல்கிறேன். எனக்கு எப்படி ஹார்ட்லாம் படப்படன்னு நான் சொன்னேன் அந்த வார்த்தை என் நீ சொல்லாதீ, நம்ம வாயில் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான்னு உனக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்கிற பிள்ளை உனக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நான் ப்ரேயரில் தான் வச்சிட்ருக்குறோம். அவள் நல்லபடியாக குணமாகி வரணும்னு. இன்றைக்கும் மறுபடியும் அடுத்த டெஸ்ட்டு எடுக்க போகிறாங்க. ரிப்போர்ட் நல்லா ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு, எல்லாமே நெகட்டிவ் ஆகணும்னு கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக அனுப்பின தேவனே நன்றியுள்ள இதயத்தோடு சோஸ்திரிக்கிறேன். இந்த நாள் மட்டும் என்னையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணின் மணிப்போல் பாதுகாத்த தேவனே நன்றியுள்ள இதயத்தோடு நான் சோஸ்திரிக்கிறேன். அதன் எதிர்காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் எங்கள் குடும்ப வாழ்விலே நன்மையான காரியத்தை தந்ததுக்காக நன்றியோடு நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஜாஸ்பருடைய ஒய்ஃபு இந்த நாளிலே கன்சீவாக தேவன் கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலாக தேவன் ஒவ்வொரு 2 பிள்ளைகளுடைய காரியங்களிலும் வசனத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி வந்தார். அந்த அன்பிற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெஸ்ஸுடைய காரியத்திற்காக நாங்கள் அநேக வருடங்களாக ஜெபிக்கும்போது கர்த்தர் நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பா என்று சொன்னார். அந்த வசனத்தை அவர் நிறைவேற்றி அதை செய்து முடித்தார். அந்த நாட்களிலே அவர் இந்த ரிசல்ட் வந்திருக்கும்போது நாங்கள் அந்த அன்றைக்கி சண்டே நான் கோயிலுக்கு வரும்போது கர்த்தர் ஆல்டரில் வந்து முழங்கால் படியிட சொன்னார். அதே மாதிரி முழங்கால் படியிடும்போது நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, பயப்படாதே, நன்றி செலுத்து அப்படின்னு சொன்னார். அதே போல் அநேக தடைகள் இந்த பலவீனங்கள் வரும்போது கூட தேவன் சொன்னதே அதை பிடித்து கொண்டு கடந்து வர தேவன் கிருபை செய்தார். அதே நேரத்தில் அவனுக்கு சொல்லி முடித்த உடனே சொன்னார் ஜாஸ்பருக்கும் சரியான ஏற்ற நேரத்தில் நான் கற்பத்தின் கனியை தருவேன், நீ கவலைப்படக்கூடாது. அதுக்கு பிறகு வசனத்தையும் அவனுக்கு வசனம் கொடுத்தாங்க. சங்கீதம் 112:2 படி அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்னு. நாங்கள் அந்த வசனத்தின்படி தேவன் கிருபையாய் அவனுடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து தந்தார். அந்த அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் தேவன் இப்படியாக கிருபையாக எங்கள் குடும்பத்தின் மேல் இறக்க வைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் கற்றுக்கொண்டது அதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாக செய்கிற தேவன். சொன்ன வார்த்தையை அது சூழ்நிலை மாறுபட்டதாக இருந்தாலும் தேவன் அதையெல்லாம் நிறைவேற்றி தருகிறார். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெஸ்ஸுனுடைய வாழ்விலே அந்த கர்த்தர் சொன்னது உன் பிள்ளைகளை நீ கரத்தில் ஏந்துவாய் என்று சொன்னார். அதன்படி அவளுடைய 7th
மந்தில் அந்த டெலிவரி ஆகும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது 1.4 கிராம் தான். ஆனாலும் இந்த நாட்களிலே அந்த நல்ல growth வர தேவன் கிருபை செய்தால் டாக்டர்ஸே ஆச்சரியப்படும் வகையில் தேவன் நல்ல வெயிட் கெயின் பண்ண கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக இரக்கத்திற்காக நான் நன்றியுள்ள இருதயத்தோடு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சாட்சிகளுக்காக ஐயா விஜயகுமார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நெக்ஸ்ட் அன்பினல் ஆண்டவரே, ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்தில் நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியான நல்ல கிருபைகளை நீர் தந்து வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் எங்களை வழி நடத்தி நேர்த்தியான நன்மைகளை அதனதின் காலங்களிலே தந்து எங்களை திருப்தி ஆக்குகிற நல்ல தெய்வனாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாக எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தருணங்களை கூட்டி தருகிற தேவனாக இருக்கிறீர். அதை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பான அம்மாவும் அவருடைய குடும்பங்களில் நீர் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அந்த தேவனானவர் இம்மட்டுமாக நீர் அன்பான பிள்ளைகளை பாதுகாத்து பிரயாணங்களிலே வேண்டியதான நல்ல கிருபைகளை நீர் தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒத்தாசையும் அனுகூலத்தையும் ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து அனுப்பி ஏற்ற நேரத்திலே ஆண்டவரே அந்த ஒத்தாசை வந்து சேரும்படியாக கிருபை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பான மகள் ரீனாவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை தேவரீர் நீர் கண்ணோக்கி பார்த்து வேண்டியதான நல்ல சுகத்தை தேவரீர் நீர் தந்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மன தைரியத்தையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து மகளுக்குள்ளாக பெருக செய்து ஏற்ற நேரங்களிலே நல்ல ஒரு சுகத்தையும் ரிகவரி ஆகும்படியான நல்ல தருணத்தை தந்து தேவரீர் நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதே இடத்துல வந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியான வாய்ப்பை நீர் தந்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அன்பான அம்மாவுக்காக அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அதனது நாட்களிலே நேர்த்தியான நன்மைகளை நீர் தந்து வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒருபோதும் வீணாகிறதில்லை. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அதற்கு நீர் செவி கொடுத்து ஆண்டவரே அதற்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர். அன்பான ஜேசுவண்ண ஏஞ்சலக்கா ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரே குடும்பத்திற்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சி நீர் தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பான ஜாஸ்பரியும் ஏஞ்சலும் இந்த காலங்களிலும் நீர் நினைவு கூர்ந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, ஏதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் வரும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக நீர் ஆண்டவரே இந்த திருமண வாழ்க்கையின் பலனாக அவர்களுக்கு நீர் இந்த கற்பத்தின் கனியை நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து அதை வளர்த்து தந்து ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகும்படியாக நீர் பிரித்தெடுத்து தந்து தொடர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க குடும்பங்களுக்குள்ளாக இன்னும் சந்தோஷம் பெருக தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் யாவரும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையான காரியங்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் பாமாலை 326வது பாமாலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 326, ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமணிவன் பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம்.
வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் மனமகிழ்ச்சியான நல்ல நாளாக இருக்கிறது. இது உயிர்த்தெழுந்த நல்ல நாளாக இருக்கிறபடினாலே விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஒரு விசையாக நாம் கூடி வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதம், ஆராதனையின் நிறைவு, சந்தோஷம் நம்மிலே பெருகுவதாக. இந்த நாளிலும் நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது த குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன் என்கிற தலைப்பை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். த குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன் என்கிற தலைப்பை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறான்? கூறுகிறவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம், அந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக ஒரு ஆறுதலும், ஒரு அமைதலும், ஒரு நிறைவும் என்ன செய்கிறது? வருகிறதாக இருக்கிறது. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன ஒரு கடினமான பாடாக இருந்தாலும், இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லும் போதெல்லாம் அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார், என்னை தீங்கு அணுகாமல் அல்லது தீங்கிலிருந்து என்னை விலக்கி காக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் என்று நமக்கு எப்பொழுதும் இந்த வார்த்தையானது ஒரு அமைதலை தருகிறது, ஒரு மகிழ்ச்சியை என்ன செய்கிறது? தருகிறதாக இருக்கிறது. அவ்வாறாகவே இயேசுவானவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் அல்லது கர்த்தர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் போதே ஒரு நிறைவு என்ன செய்கிறது? நமக்குள்ளாக. நம்மளுடைய சிறு பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வசனம் ரொம்ப பிரபலமான வசனங்களாக இருக்கிறது. முதலாவது வசனம் என்னது? இயேசு கண்ணீர் விட்டார். 2வது வசனம் ஜீவ அப்பம் நானே. 3வது வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த 3வது வசனம் சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி, இம்மா எல்லா வசனத்தையும் என்ன செஞ்சிடலாம்? படிச்சிடலாம். பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க? வளர்ந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உதவியாக இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன செய்கிறது? உருவாகிறதாக இருக்கிறது. அவ்வாறாகவே சங்கீதக்காரனாகிய தாவீதிலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கலாம், இன்னுமாக இருக்கிற ஸ்ரீஷர்களை எடுத்துக்கலாம், இங்க யோவானுடைய நற்செய்தி நூலை எடுத்து பார்க்கும் போதும் இங்க இயேசு கிறிஸ்துவானவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று கூறுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அங்க கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கியமானது இங்க இயேசுவானவர் தம்மை தாமே நல்ல மேய்ப்பனாக என்ன செய்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். இங்க 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதின நற்செய்தி நூலை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அநேக முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். 7 I am ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன செய்வோம் நம்ம இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூலை பார்ப்போம். அன்று மோசைக்கு தேவன் இந்த முட்செடி நடுவிலே என்ன செய்தார்? தரிசனம் கொடுத்தவராக இருக்கிறார். அப்போ மோசை இந்த தேவனை பார்த்து கேட்ட கேள்வி, நீர் யார் என்று கேட்டார். அப்போ அவர் பதில் சொன்ன காரியம், நான் இருக்கிறவராகவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படின்ட்டு என்ன செய்கிறார்? சொல்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படின்ட்டு சொன்ன அந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவாக்கும்படியாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிற 7 வாக்கியத்தை இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதுலதான் முதலாவது வாக்கியம் ஜீவ அப்பம் நானே. முதலாவது வாக்கியம் அவர் சொல்றது ஜீவ அப்பம் நானே. 2வது உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். 3வது நானே வாசலாக இருக்கிறேன். 4வது வசனமானது வாக்கியமானது நானே நல்ல மேய்ப்பனாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். 5வது வாக்கியமானது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே வழி சத்தியம் ஜீவனுமாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று 6வது வாக்கியம் கூறுகிறது. கடைசியாக 7வது வாக்கியத்துல நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி என்று ஏசு கிறிஸ்துவானவர் தம்மை கொடுத்து வெளிப்பாடை கூறுகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 அல்லது கடைசி 3க்கு நடுவில் கரெக்டாக இருக்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது. என்னவென்றால் நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். அதுல இருந்து நம்ம புரிந்துக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில இவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளமான ஒரு காரியமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. இப்போ இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல அவர் தம்மை நல்ல மேய்ப்பனாக
வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் எதற்காக வெளிப்படுத்துகிறார், அவர் வெளிப்படுத்த வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறதை குறித்தும், இந்த இயேசுவானவர் எனக்கு எதற்காக நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்கிறதை குறித்தும் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிகழ்வானது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அங்க பரிசேயர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், போதகர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் இயேசுவோடு தர்க்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அங்க தர்க்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த இயேசு யாராக இருக்கிறார், இந்த இயேசு யாரு, இவர் எங்கிருந்து வந்தவர் என்கிறதை இவர்கள் அறியாமல் இருந்தபடினாலே மீண்டும் மீண்டுமாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு நீர் வெளிப்பாடு கூடும், நீர் சொல்லும் யார் அப்படிங்கிறதை பின்பற்றி என்ன செய்தாங்க, வந்தவர்களாக இருந்தாங்க. அதுலதான் 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல இவ்வாறாக இந்த பரிசேயர்களும் யூதர்களும் இயேசுவுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். என்னவென்றால், உன்னை சமாரியர் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொன்னது என்னதாக இருக்கிறது, சரிதான், சரிதான். அங்க நடந்த நிகழ்வுகள் இருக்கிறது. இதற்கு பின்பதாக நீங்க தொடர்ந்து 10 வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தர்க்கம் நடக்கிறது. அப்போ இந்த யூதர்கள் சொல்றாங்க, எங்களுடைய தகப்பனார் யாராக இருக்கிறார், ஆபிரகாமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியார், நாங்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம், John 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இயேசுவானவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆபிரகாமை காட்டிலும் நான் மேன்மை உள்ளவன். நீங்கள் ஆபிரகாம் என்னுடைய தகப்பனார் என்று சொன்னீர்கள் என்றால், நான் அவனை காட்டிலும் அல்லது ஆபிரகாமுக்கு முன்னமாகவே நான் இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று முதல் முறையாக தம்மை அங்க என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, இந்த வெளிப்பாடை கண்ட உடனே இந்த யூதர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டுட்டாங்களா? இல்லை. என்ன செய்யறாங்க, அதே 8ஆம் அதிகாரம் 59வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது அவர் மேல் எரியும்படிக்கு கல்கள் என்ன செய்தார்களா, ஆபிரகாமோடு ஒப்பீடு செய்தபடினாலே கல்கள் என்ன செஞ்சாங்களா. இப்போ நேரம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிடுவோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் என்ன செய்யறாங்களா, இங்கிருந்து ஒரு கல் எறிகிற நிகழ்வு, இங்கேயும் ஒரு கல் எறிகிற நிகழ்வு. இந்த 2 நிகழ்வுக்கு நடுவே தான் இயேசு தம்மை நல்ல மேய்ப்பன் என்று என்ன செய்கிறவராக இருக்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கதான் இந்த நிகழ்வுல இருந்து இந்த நிகழ்வு எடுக்கும்போது இந்த நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார் என்கிறதை அவர் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். முதலாவது அவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று கூறினீர்கள் என்றால், நான் ஆபிரகாமுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று அவர்களுக்கு கூறுகிறார். இரண்டாவது காரியமாக இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்க ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிறவராக இருக்கிறார். என்ன அற்புதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அற்புதம். ஒரு பிறவி குருடன் என்ன செய்கிறான், கடந்து வருகிறவனாக இருக்கிறார். அந்த பிறவி குருடனுக்கு கண் தெரியாமல் பிறந்ததிலிருந்து அவனுக்கு கண் பார்வை என்னது இல்லாமல் காணப்பட்டதாக இருந்தது. இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவானவர் அவனுக்கு சொல்கிறார், நீ என்ன செய்ய, உன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அதை சேற்றில் என்ன செஞ்சுக்கோ, அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதற்கு பின்பதாக அதை கண்ணில் பூசி சிலோவாமில் போய் என்ன செஞ்சுக்கோ, கல்விக்கோ, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே போல அவனுக்கு என்ன கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. கண் பார்வை இல்லாதவன் பார்வை என்ன செய்கிறான், அடைகிறான். கண் பார்வை இல்லாதவன் பார்வை அடைகிறவனாக இருக்கிறான். இப்போ இந்த யூதர்களும் இந்த பரிசேயர்களும் அதை காண்கிறவர்களாக இருக்கிறாங்க. கண்ட உடனே சும்மா விடுவாங்களா? 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி கேட்காங்க. முதல் முறை கேட்காங்க. என்ன கேட்காங்க, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்காங்க. உடனே அவனுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறான், இயேசு என்னப்பட்ட ஒருவர் என்ன செய்தார், வந்தார், அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத அவன் ஒப்புக்கொள்கிறவனாக இருக்கிறான். அதோட விட்டாங்களா? இல்லை. மறுபடியும் 15வது வசனத்திற்கு வரும்போது 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, ஆகையால் பரிசேயர் அவர்களை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் 2வது முறையாக என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ஆமா, 2வது முறையும் அவன் என்ன செய்கிறான், கூறுகிறவனாக இருக்கிறான். நான் எப்படி கண் பார்வை அடைந்தேன், நான் என்ன இந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார், நான் என்ன செய்தேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, அப்பொழுது இந்த 16வது வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்ன, பரிசேயர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, அப்பொழுது பரிசேயர்களில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளிலே கை கொள்ளாதிருந்தான், அவன் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கலாம், வந்தவன். இப்போ இவனுக்கு இயேசுவானவருக்கு என்ன பட்டம் சுட்டுக்கிறாங்க, இங்கே அற்புதம் நடந்திருக்கு, இங்கே பார்வை தெரியாதவனுக்கு கண் பார்வை என்ன செஞ்சிருக்கு,
கிடைத்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை என்ன? இவங்களுக்கு பிரச்சனை என்னது? ஓய்வு நாளில் வாரத்தில் 6 நாள் இருக்குது. வாரத்தில் 6 நாள் இருக்குது. இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவானவர் எந்த நாள்லையும் என்ன செஞ்சுருக்கலாம்? எந்த நாள்லையும் என்ன செஞ்சுருக்கலாம்? ஏன் ஓய்வு நாளில் தான் செய்யணும்? ஏன் ஓய்வு நாளில் தான் இந்த கண் பார்வை அற்றவனுக்கு பார்வை கொடுக்கணும்? இந்த யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் காண்பிக்கும்படியாக இவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும் வண்ணமாகவே அந்த ஓய்வு நாளிலே அவருக்கு என்ன கொடுக்கிறவராக இருக்கிறார்? அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஓய்வு நாளிலேயே அவனுக்கு சுகம் உண்டாகும்படியாக, பார்வை அடையும்படியாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். 2வது காரியம், நான் ஆபிரகாமுக்கு முன்பாக இருக்கிறேன்னு சொல்றார். 2வது காரியம், இந்த ஓய்வு நாளுக்கு நான் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ இந்த பரிசேயர்கள் 2வது முறையாக நின்னுட்டாங்களா? இல்ல, இன்னும் அவங்க நிக்கல. 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வரும்போது அவர்கள் மறுபடியும் அவரை நோக்கி, உனக்கு என்ன விடல. அந்த பையன், அந்த மனுஷன் என்ன செய்யல? விடவே இல்லை. உனக்கு என்ன செய்தார் என்று கேட்காங்க. இப்போ இந்த மனுஷன் பார்க்க 1 முறை ஆயிட்டு, 2 முறை ஆயிட்டு, 3வது முறை என்ன செய்யறாங்க? வந்து கேட்காங்க. ஒருவேளை இவங்க எல்லாரும் கட்சி மாறுறதுக்கு ரெடியா இருக்காங்களோ, ஒருவேளை இயேசு என்ன செய்யறாங்க? பின்பற்றும்படியாக வருவதற்கு ரெடியா இருக்காங்களோ அப்படின்ட்டு அவனும் ஆர்வமாகி 9ஆம் வசனத்துல 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அவர்களுக்கு சீஷர் ஆகும்படி உங்களுக்கு மனதுண்டோ என்று என்ன செய்தானா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாக மாறணுமா அப்படின்ட்டு என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? கேட்கிறவனாக இருக்கிறான். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நாங்கள் மோசேயினுடைய சீஷர்களாக என்ன செய்கிறோம்? என்ன, யாருடைய சீஷர்? என்ன பேசுற என்பதை என்ன செஞ்சுக்கோ, எண்ணி பார்த்து பேசு. நான் யாருடைய சீஷராக இருக்கிறோம்? மோசேயினுடைய சீஷராக இருக்கிறோம். எதற்கு மோசேயினுடைய சீஷராக இருக்கிறோம்? தேவன் மோசேயோடு நேரடியாக பேசினார் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவர் எங்கிருந்து வந்தார், எங்கிருந்து செய்கிறார், என்ன காரியங்களை செய்கிறார் என்கிறதை நாங்கள் அறியாதிருக்கிறபடினாலே நாங்கள் யாருடைய சீஷராக இருக்கிறோம்? 3வது முறையாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம், மோசேயிலும் இவர் சிறந்தவர் என்று காண்பிக்கிறார். அதையும் அவர்களால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இத்தனை முறையாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வெளிப்பாடை எல்லாவற்றையும் இவர்கள் நிராகரித்தவர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஒரு புறத்துல யோவான் 8ஆம் அதிகாரத்துல எடுக்கும்போது அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று என்ன செய்கிறார்? நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஒளியை காண்பிக்கும்படியாக இந்த இருள்ல இருக்கிற இந்த பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் எப்படியாக இந்த இருளுக்குள்ளாக இருந்து செயல்பாடு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை ஜனங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஐயா, நீங்க யாரை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க? எந்த போதகர்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க? யார் உங்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார்? இவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களா? இவர்களே வேதத்தை அறியாதவர்கள் என்பதை சுட்டி காண்பிக்கும்படியாக நான் ஒளியாக வந்தேன், நான் ஒளியை என்ன செய்தேன்? பிரகாசிக்க பண்ணினேன். ஆனா அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருளிலே தங்களை தங்கும்படியாக, இருளிலே தங்களை இருக்கும்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முன் வந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் 10வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரம் முதல் 10 வசனத்துக்கு வரும்போது இவர்கள் கள்ள மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் கொல்லும்படியாக வருகிறவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் வாசலுக்குள்ளாக பிரவேசியாதபடிக்கு வேற வழியாக வந்து இங்கே இந்த மந்தைக்குள்ளாக சேரும்படியாக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை எச்சரித்து 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அண்டி வேறொன்றுக்கும் என்ன செய்யறதுல வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் 11வது வசனத்துல எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவன் என்ன செய்கிறானா? கொடுக்கிறார். இப்போ 10வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரை, 18வது வசனம் வரை இங்க இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? இந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தம் எப்படியாக இருக்கிறது? அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளை எப்படி மேய்க்கிறவராக இருக்கிறான் என்கிறத எல்லா காரியத்தையும் அழகாக அவர்களுக்கு போதித்து, நானே அந்த நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று தம்மை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வெளிப்பாடையும் பெற்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் மீண்டுமாக
இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது மீண்டுமாக அவர்களுக்குள்ளாக 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வரும்போது மீண்டுமாக அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை என்ன செய்கிறது, உண்டாகிறதாக இருக்கிறது. இவ்வளோ வெளிப்பாடை கேட்டுமே யோவான் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன பேர் சூட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள்? இவன் பிசாசு பிடித்த இவன் பைத்தியக்காரனாக என்ன செய்கிறான்? இவன் சொல்லுக்கலாம் நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவன் பிசாசு பிடித்தவனும் பைத்தியக்காரனுமாக என்ன செய்கிறான்? இருக்கிறவனாக இருக்கிறான் என்று அதற்கு பின்பதாக இந்த இயேசு கிறிஸ்துவானவரை சூழ்ந்து கொண்டு இவ்வளவு வெளிப்பாடுக்கு பின்பதாகவும் அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், 24ஆம் அதிகாரத்தில் நீர் உண்மையிலே கிறிஸ்துவானால் எங்களுக்கு என்ன செய்யும்? தெளிவாக என்ன செய்யும் சொல்லும் அப்படின்ட்டு அவர்களிடத்துல கேட்குறாங்க. அடையாளத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார், போதனையை செய்தார், அவர்களுக்கு பல விதத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தினவராக இருந்தார். இந்த எந்த ஒரு வெளிப்பாடையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இதற்கு என்ன காரணம் என்று இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார் என்றால், இப்போ வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம். ஏன் இவர்கள் இந்த அந்தகாரத்திற்குள்ளாக இருந்தார்கள்? ஏன் இந்த ஒளிக்குள்ளாக அவர்கள் வராமல் காணப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் என்ன செய்தீர்கள்? நல்ல கவனமா படிங்க. மீண்டும் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என் மந்தைகளின் ஆடுகளாக இராதபடினால் நீங்கள் விசுவாசியாமல் இராதபடினால் என் மந்தையின் ஆடாக இல்லைன்னு என்ன செய்யல. நான் இவ்வளோ வெளிப்பாடு கொடுத்தும், நான் எவ்வளோ காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் நீங்க விசுவாசியாமல் இருந்ததுனால நான் மந்தையின் ஆடுகளாக நீங்க இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இவர்கள் இந்த மந்தைகளின் ஆடுகளாக இராதபடினால் என்ன செய்யலையா? விசுவாசியாமல். ஐயா, முதல் காரியம், எதற்கு இந்த இயேசு எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்றால், இந்த மந்தையின் ஆடாக அவர் என்னை தெரிந்து கொண்டபடினாலே அவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை தெரிந்து கொண்டார். இந்த மந்தைக்குள்ளாக, அவருடைய மந்தைக்குள்ளாக மேய்ப்பனாக இருக்கிற அந்த மந்தைக்குள்ளாக என்னை ஒரு ஆடாக அவர் என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரா? அதுவும் எப்போ தெரிந்து கொண்டார்? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாகவே தெரிந்து கொண்டார். நமக்கு எதுவுமே தெரியாத நிலைமையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் உலக தோற்றம் உருவாகும் முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்தாரா? நம்மை தெரிந்து கொண்டவராக இருந்தார். எந்த தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ, மோசேயை தெரிந்து கொண்டாரோ, ராஜாக்களை தெரிந்து கொண்டாரோ, தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டாரோ, சீஷர்களை தெரிந்து கொண்டாரோ, அதே தேவன் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? ஆகவே அவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில 800 கோடி ஜனங்கள் வாழுகிறாங்க. இந்தியா தேசத்துல 144 கோடிக்கு மேற்பட்டதான ஜனங்கள் வாழுகிறாங்க. 3%, 4%, 5% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா? அந்த 5%த்துல தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நம்மை என்ன செய்திருக்கிறார்? அந்த மந்தையின் ஆடுகளாக நம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்மை முன்னமாகவே என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டபடினாலே அவர் எனக்கு யாராக இருக்கிறார்? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், I am glad that God chose me before I was born. தேவன் என்னை பிறப்புக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டபடினாலே நான் மகிழ்கிறேன். ஏனென்றால் because he certainly wouldn't have after I live. என் வாழ்க்கையை பார்த்து அவர் என்னை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கவே ஒருவேளை ரொம்ப உண்மையான ஒரு காரியமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அவர் என்னை தாயின் கருவுக்கு முன்பதாகவே, உலகத்தின் அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பதாகவே, உலகத்தை ஸ்தாபிக்கிறதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டபடினாலே ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளணும்னா அது இந்த உலகத்தில் நடக்காத ஒரு காரியம். அப்போ இந்த நல்ல மேய்ப்பன் எதற்கு எனக்கு நல்லவராக இருக்கிறார் என்றால், அவர் என்னை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். இரண்டாவது காரியமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு வரும்போது, அவர் என்னை தேடி வந்தவராக இருக்கிறார். அவர் என்னை
தேடி வந்தவராக இருக்கிறார். அவர் இடத்துல 100 ஆடுகள் இருக்கு. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்ன செய்யுது? வழி விலகி தொலைந்து போகிறதாக இருக்கிறது. அந்த 99 ஆடுகளை வைத்து அவர் சந்தோஷப்படுகிற தேவனாக இல்லாதபடிக்கு அந்த ஒரு ஆடை தேடி எப்படி இருக்கும்? ஒரு வனாந்திரமான இடம் அல்லது நல்ல பாலைவனமான ஒரு இடம், எந்த மலைக்குள்ளாக போய் ஒளிந்து கிடக்கோ, குகைக்குள்ளாக போய் உடைந்து கிடக்கோ, அல்லது எந்த கண்மலைக்கு மேலாக போய் என்ன செய்யுது, போய் இந்த ஆடானது மாட்டி இருக்கா அப்படின்ட்டு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. ஆனால் அந்த மேய்ப்பன் போகிறார், ஆடை தேடி போகிறார். அந்த ஆடை கூப்பிடும்படியாக ஒரு சத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த சத்தத்தை வைத்து இந்த ஆடை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. எப்போமாவது கேட்டுறாதா, எங்கேயாவது கேட்டுறாதா, எப்படியாவது இந்த சத்தம் அந்த ஆடுக்கு போய் சேர்ந்துராதா என்று அவர் இந்த ஆடை தேடி என்ன செய்தவராக இருக்கிறார்? வந்தவராக இருந்தார். இந்த ஆடு மேய்ப்பனை தேடி என்ன செய்யலை? நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி என்ன செய்யல, போகல. அவர் என்ன செய்தார்? தேடி வந்தவராக இருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், காது உள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க. காது எல்லாருக்கும் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த சத்தத்தை அறியாமல் இருந்தால் யாரும் என்ன செய்ய முடியாது? தேடி வந்து அவருடைய சத்தத்தை நமக்குள்ளாக தெரிவித்தபடினாலே அவருக்கு பின் செல்லும்படியான பாக்கியத்தை தேவன் தந்தார். வாசுரமா யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு என்ன செய்கிறதா? அப்ப இந்த செவியானது, இந்த சத்தமானது செவிக்குள்ளாக சென்றது மாத்திரமல்லாமல், கேட்கறது மாத்திரமல்லாமல், அது கேட்டு உள்ளாக போய் கிரியை செய்து இந்த மேய்ப்பனுக்கும் இந்த ஆடுக்கும் ஒரு உறவு அங்கே இருக்கிறதை அங்கே அஸ்திபாரப்படுத்தி, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லி, அந்த அறிந்திருக்கிறது நிமித்தமாக இந்த ஆடு இப்ப என்ன செய்கிறது? பின்னாக என்ன செய்கிறது? போகிறதாக இருக்கிறது. ஒரு நல்ல கூட்டமான ஒரு பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது சின்ன பிள்ளைகள் எங்கேயாவது தொலைஞ்சிட்டாங்க அல்லது எங்கேயாவது கூட்டமா போயிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் சத்தம் போட்டு என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. சத்தம் போட்டு என்ன கூப்பிடுவாங்க? பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன வருதோ என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. பதற்றத்துல கூப்பிடுவாங்க, பயத்துல கூப்பிடுவாங்க, எப்படியாக என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. அந்த பையன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறா, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பையன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா, அந்த பையனுக்கு அந்த சத்தம் கேட்டா மாத்திரம் போதும். ஆமாவா இல்லையா? எங்க அம்மா என் பெயரை சொல்லி அன்பாக சொல்லி என்னை ஆர்த்தி தேற்றி அரவணைத்து கூப்பிட்டா மட்டும்தான் நான் திரும்புவேன் அப்படின்ட்டு சொல்லுமா? அந்த சத்தம் மாத்திரமே, அந்த சத்தத்திற்கு இருக்கிற வல்லமை பாருங்க. அந்த சத்தம் மாத்திரமே. எதற்கு? அந்த சத்தம் அறிமுகமான ஒரு சத்தம். அந்த சத்தம் எனக்கு நன்றாக என்ன செய்யும்? தெரியும். அந்த சத்தம் எனக்குரிய சத்தமாக இருக்கிறது. எவ்வளவு கிரௌடாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு நெருக்கமான இடமாக இருந்தாலும், அந்த சத்தம் வந்த உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? திரும்பிடும். அந்த பிள்ளை திரும்பி என்ன செஞ்சிடும்? பெற்றோர் இடத்துல என்ன செஞ்சிடும்? வந்திருக்கிறதாக இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், அந்த ஆட்டை தேடி அவர் சத்தம் இடுகிறவராக இருக்கிறார். நம்மை தேடி அவருடைய வார்த்தையை கொண்டு வந்தவராக இருக்கிறார். நம்மை தேடி அந்த வார்த்தைகளை நமக்குள்ளாக கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையானது நம்மளுடைய செவிகளுக்குள்ளாக மாத்திரம் காணப்படாமல் மனதுக்குள்ளாக சென்று அந்த சத்தம் நான் அறிமுகமான சத்தமாகிறதே என்பது நிமித்தமாக ஒரு உறவு உண்டாகி, அந்த உறவின் நிமித்தமாக இப்போ இந்த மேய்ப்பனுக்கு பின்பதாக இந்த ஆடு என்ன செய்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக, அவர் எதற்கு எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்றால், அவர் என்னை தேடி வந்தபடினாலே அவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாக என்ன செய்கிறார். மூன்றாவது காரியமாக, அவர் எதற்கு எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்றால், அவர் எனக்கு நித்திய ஜீவனின் நிச்சயத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவனின் நிச்சயத்தை தருகிறவராக இருக்கிறார். நான் அவருடைய மந்தையை சேர்ந்த ஆடா என்று பரிபூர்ணமான நிச்சயத்தை, பரம நிச்சயத்தை அவர் எனக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாதா? இந்த மந்தைக்குரிய ஆடை யாருமே என்ன செய்ய முடியாதா? பறித்துக்கொள்ள. 29வது வசனத்துல வாசிக்கும் போது, அவைகள் எனக்கு பிதா என்ன செய்திருக்கிறார்? எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவர் தந்திருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும்
கூடாது, முடியாது, அது முடியவே இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தையில சொல்லணும் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லும்போது, ஜனங்களை அவர் அழைத்தாராம், அவர் முன்குறித்தாராம், முன்குறித்தவரை அவர் அழைத்தார், அழைத்தவர்களை அவர் நீதிமான் ஆக்கினார், நீதிமான் ஆக்கிறவர்களை மகிமைப்படுத்தி கடைசியில் அந்த நித்தியத்திற்குள்ளாக சேர்க்கும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார். இன்னைக்கு எந்த ஆடுக்கு தருகிறதான ஒரு அஷூரிட்டி என்னவென்றால், இந்த மந்தைக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறபடினாலே இந்த மந்தையிலே உங்களை காத்து பராமரித்து அந்த நித்தியத்திற்குள்ளாக கொண்டு செல்வதற்கு இந்த மேய்ப்பன் நல்லவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். அதான் வெளிப்படுத்தல வாசுறோம், இந்த அழகாய் நிற்கிறவர்கள் யார், இந்த அழகாய் நிற்கிறவர்கள் யார், வெள்ளை ஆங்கி தரித்து இருந்து இந்த நித்திய ராஜ்யத்திலே சேர்ந்திருக்கிறவர்கள் இவர்கள் யாராக இருக்கிறார்கள், இவர்கள் இந்த மேய்ப்பர்களுடைய ஆடுகளாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இந்த மேய்ப்பரோடு கூட இருந்த என்ன செய்தார்கள், மந்தைக்குள்ளாக காணப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த மேய்ப்பன் இந்த ஆடு என்ன செய்திருக்கிறார், காத்து பராமரித்து நித்தியத்திற்குள்ளாக என்ன செய்திருக்கிறாரா, கொண்டு வந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக ஒரு தேவாலயத்தில் ஒரு புகைப்படம் வைத்திருந்தது, ஒரு பிக்சர், ஒரு ஃபோட்டோ வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஃபோட்டோவில் இயேசு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருந்தது, போடப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆடை தன்னுடைய மடியில் என்ன செய்திருக்கிறாரா, வைத்திருக்கிறார். சுற்றிலும் ஆடுகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த ஃபோட்டோவில் இயேசுவானவர் அந்த ஒரு ஆடை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாரா, மடியில் வைத்திருக்கிறாரா. ஒரு அருமையான அம்பா அந்த ஃபோட்டோவை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா. அதை பார்த்து அருமையாக ரசித்து கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான ஒரு புகைப்படமாக இருக்கிறது, எவ்வளோ அருமையான ஒரு பிக்சரைசேஷனாக இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே வந்த போதகர்களிடத்தில் சொன்னாங்களா, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய மடியில் இருக்கிற ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடாக எனக்கு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு என்ன ஆசை, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய மடியில் இருக்கிற ஆடை போல நான் இருக்கணும் என்று எனக்கு என்ன ரொம்ப ஆசை. போதகர் சொன்னானா, ஐயோ நீங்கள் அப்படி என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க, அப்படி என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க. ஏன் தெரியுமா, அந்த மடியில் இருக்கிற அந்த ஆடு ரொம்ப மோசமான ஆடு. மடியிலேருந்து கீழே இறங்கிட்டுனா வழி தப்பி என்ன செஞ்சிருது, ஓடுகிற ஒரு ஆடாக இருக்கிறது. மந்தையின் எல்கையை தாண்டி போய் குதிச்சு போகிற ஒரு ஆடாக இருக்கிறது. எப்பொழுதும் இந்த மேய்ப்பன் மேல சந்தேகப்படுகிற ஒரு ஆடாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே இந்த மேய்ப்பனை என்ன செய்கிறாரு, இந்த ஆடை பிடித்து அரவணைத்து, இங்க அநேக ஆடுகள் இருக்கு, அதுக்கு நிச்சயம் இருக்கு, அது எங்க போயிரும், இந்த மேய்ப்பனுடைய ஆடுகள் என்கிற நிச்சயம் இருக்கு. இதுக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்கிறபடினாலே அந்த ஆடை மட்டும் ஆண்டவர் சுமந்து தம்முடைய மடியில் என்ன செய்திருக்கிறாரா, வைத்திருக்கிறாரா. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதே ஆடுகளாக தான் என்ன செய்கிறோம், நீங்களும் நானும் அதே ஆடுகளாக தான் இருக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் சுமந்து, நம்மையும் ஆண்டவர் அரவணைத்து அனைத்து அவர் மடிக்குள்ளாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஏன் இந்த மேய்ப்பர் நல்லவராக இருக்கிறார், எனக்கு ஏன் இவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்றால், முதலாவது அவர் என்னை தெரிந்து கொண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இரண்டாவது காரியமாக, அவர் என்னை தெரிந்து கொண்டபடினாலே அவருக்குள்ளாக வந்து நான் மகிழ்ந்து களி கூறும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக, அவர் என்னை தேடி வந்தவராக இருக்கிறார். அவர் என்னை தேடி வந்தவராக இருக்கிறபடினாலே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாக நம்மிடத்தில் என்ன செய்கிறவராக இருக்கிறார். அவர் தேடி வந்து சத்தத்தை என்ன செய்கிறார், அவர் வார்த்தையை கொடுக்கிறார், அவர் வசனங்களை கொடுக்கிறார், அவர் வெளிப்படுகிறார், பல விதத்தில் நம்மை நடத்துகிறார். அதற்கு செவி கொடுக்க வேண்டியது இந்த ஆடினுடைய கடமையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. கடைசியாக அவர் நிச்சயத்தை கொடுக்கிறபடினாலே சந்தேகங்களாக இருக்கட்டும், உலக பிரகாரமான போராட்டங்களாக இருக்கட்டும், பலவிதமான சூழ்நிலைகளில் வருகிற அவிசுவாசமாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டமாக இருக்கட்டும், என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த நிகழ்வுகள் நடந்தாலும், தேவன் நம்மை நிச்சயமாக அவருக்குள்ளாக நம்மை பாதுகாக்கிறார் என்கிற உறுதிப்பாடை இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து ஒரு ஆடையும் யாரும் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆடை என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. தேவன் அந்த நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறபடினாலே இந்த மேய்ப்பன், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும்போது அவர் நிச்சயமாகவே நமக்கு நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நல்ல தேவன் நம்மை வழி நடத்தி அவருக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்மிலே நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நம்மை அழைத்து தேற்றி அந்த நிச்சயத்தை தந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய திருச்சபை வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து எல்லா காரியங்களிலும் நம்மை தாங்கி ஏங்கி தப்புவித்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.